சசிகுமார், தானியா ரவிச்சந்திரன், கோவை சர்லா ஆகியோர் நடித்திருக்கும் படம் பலே வெள்ளே தேவா. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். நாயகன் சசிகுமார் படித்து முடித்துவிட்டு அரசாங்க வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அம்மா ரோகிணி போஸ்ட் மாஸ்டராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் ரோகிணிக்கு மதுரை பக்கத்தில் உள்ள வழுத்தூர் என்ற கிராமத்திற்கு பணிமாற்றம் வருகிறது. அந்த ஊரில் கேபிள் டிவி நடத்தி வரும் பாலா சிங் எந்த வீட்டிலும் டிஷ் ஆண்டினா மாட்டக்கூடாது என்றும் தனது கேபிள் டிவியை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அராஜகம் செய்து வருகிறார். இதனால் அந்த ஊரில் யாரும் டிஷ் ஆண்டினா வாங்குவதே கிடையாது. அதே ஊரில் கறிக்கடைக்காரரின் மகளான நாயகி தானியா மகளிர் சுய உதவி குழுவில் பணியாற்றுகிறார். இவரை சசிகுமார் ஒரு தலையாக காதலிக்கிறார். அதே ஊரில் வசிக்கும் கலகலப்பான தம்பதிகளான கோவை சர்லாவையும் சங்கிலி முருகனையும் கைக்குள் போட்டுக்கொண்டு நாயகியை பின்தொடர்கிறார் சசிகுமார். இந்நிலையில் அந்த ஊரில் சசிகுமார் வீட்டில் மாட்டும் டிஷ் ஆண்டினா இருப்பதை பார்க்கும் பாலா சிங் ரோகிணியை அழைத்து மிரட்டுகிறார். இதனால் ரோகிணி தன்னுடைய வீட்டில் உள்ள டிஷ் ஆண்டினை நீக்கிவிடுகிறார். தாயை மிரட்டிய பாலா சிங்கை அடித்து உதைக்கிறார் சசிகுமார். இதற்கு பழிவாக திட்டம் பிடிக்கிறார் பாலா சிங். அதன்படி போலீஸ் நிலையத்தில் சென்று தன்னுடைய ஆட்களில் ஒருவனின் கையை உடைத்து விட்டதாக சசிகுமார் மீது புகார் கொடுக்கிறார் பாலா சிங். அதன்படி சசிகுமாரும் கைதாகிறார். போலீஸ் நிலையத்தில் சசிகுமார் மீது புகார் இருப்பதால் அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்காத சூழ்நிலை உருவாகிறது. பின்னர் ஜெயிலில் இருந்து வெளிவரும் சசிகுமார் விவசாயம் செய்ய போவதாக தனது அம்மாவை சமாதானப்படுத்துகிறார். இதற்கிடையில் தன்னை ஜெயிலுக்கு அனுப்பிய பாலா சிங்கை தனது பாணியில் எப்படி வீழ்த்துவது என்று திட்டம் போடுகிறார். இறுதியில் அவரை எப்படி பழிவாங்கினார், நாயகனும் நாயகியும் இணைந்தார்களா என்பதை படத்தின் மீதி கதை. சசிகுமார் தனக்கேற்ற கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் வல்லவர். அதேபோல் இந்த படத்திலும் தனக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார். முதற் பார்வையில் கோவை சர்லா சங்கிலி முருகன் தம்பதிகளுடன் சேர்ந்து கொண்டு நாயகியை விரட்டும் காட்சிகளில் அவருக்கே உரித்த ஸ்டைலில் நடித்திருக்கிறார். நடனத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் தேவை. நாயகி தானியா பழம்பெரும் நடிகை ரவிச்சந்திரன் பேத்தி, பார்க்க அழகாக இருக்கிறார். நடிப்பிலும் தனது தாத்தாவின் பெயரை காப்பாற்றியிருக்கிறார். கோவை சர்லா சங்கிலி முருகன் இருவரும் காமெடிக்காக இணைக்கப்பட்டிருந்தாலும் படத்திலும் இவர்களுடைய காமெடி பெரிதாக எடுபடவில்லை. செல்ஃபி காத்தாயி என்ற கதாபாத்திரத்தில் வரும் கோவை சர்லா படம் முழுக்க செல்ஃபி எடுப்பது போல் வரும். இவருடைய நடிப்பு ரொம்பவும் செயற்கையாக இருப்பது போல் தெரிகிறது. பாலாசிங் வில்லத்தனத்தில் மிரட்டி இருக்கிறார். ரோகிணி ரொம்பவும் தைரியமான பெண்ணாகவும் பொறுப்பான அம்மாவாகவும் வந்து தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். மற்றபடி படத்தில் எந்த கதாபாத்திரங்களும் மனதில் பதியவில்லை. ஒரு கிராமத்து கதையில் காதல், காமெடி, பகை என அனைத்தும் கலந்து கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சோலை பிரகாஷ். ஆனால் படத்தில் காமெடி என்று எதிர்பார்த்து சென்றவர்களுக்கு பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. நிறைய தமிழ் சினிமாக்களில் அறுத்த மாவையை இதிலும் சேர்த்து அறுத்திருக்கிறார். அதனால் படம் பெரிய அளவில் ரசிகர்கள் மனதில் ஒட்டவில்லை. ரவீந்திரநாத் குரு ஒளிப்பதிவு காட்சிகளை ரொம்பவும் கலர்ஃபுல்லாக படமாக்கியிருக்கிறார். இவருடைய ஒளிப்பதிவு படத்திற்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கிறது. தர்புகா சிவன் இசையில் பாடல்கள் பெரிதளவில் மனதில் பதியாவிட்டாலும் பின்னணி இசையில் தனது பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார். மொத்தத்தில் பலே வெள்ளைய தேவா ரசிக்கும்படி இல்லை. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.